முருங்கைக்காயா கொண்டா. ஒரு முறை எடுத்தாய பானையில் கொட்டி வச்சுட்ட. இந்த கொள்ளு உழுக்காது. காய போட்டு பானையில் அள்ளி வச்சிடலாம். கொள்ளு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப்பு கொள்ளு. புடச்சி எடுத்துக்கலாம். இப்படி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணுதா. இது வந்து நெரட்டுறதைன்னு சொல்லுவோம். கொல்லுக்காயெல்லாம் நாங்கள் மண்ணில் தான் படுத்தா போட்டு அடிப்போம். ஒரு குப்பை கூட இருக்குது, நெரட்டு வகை இருக்குது. இதெல்லாம் புடச்சி சுத்தம் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். கல் இருக்குது, மண் இருக்குது, இதெல்லாம் புடச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கொல்லை அரிசி எடுத்துக்கலாம். கல்லுக்கு இது இருக்குது, தூசி உப்பு இருக்குது. நல்லா இப்படி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் போதுமாயா? போதும் இந்த 2 டோலி போதும். வெங்காயம் நல்லா உண்டுன்னு போட்டாதான் வடை நல்லா மெதுன்னு இருக்கு. சரி சரி. வந்து கொல்லை ஊற வச்சு விடலாம், வரக்கொல்லையும் ஆட்டி விடலாம். நான் வந்து வரக்கொல்லி தான் ஆட்டுவேன். பெரும்பாலும் நான் வரக்கொல்லி தான் ஆட்டிக்குவேன். என்னடா இந்த கடையை வரக்கொல்ல போட்டு ஆட்டுறா, இது கொள்ளு மையுமா, வடை நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியே மறக்க போட்டு ஆட்டினோம்னா மெதுன்னு இருக்குது வடை. கடலாட்டுறதுக்குமுன்னு நினைக்க வேண்டாங்க. வரக்கொல்ல போட்டு ஆட்டுனா கெட்டியாக கடலாட்டுறதுக்குமுன்னு நினைக்காதீங்க. அப்படியே மறக்குன்னு ஆட்டினோம்னா அப்படியே பொது நல்லா வடை நல்லா இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். மேலே இருக்கு வேணும் எடு. ஆட்டு பாதி மஞ்சள் பாய்ச்சி. இதுக்கு மேலே போடுற சாமானத்தெல்லாம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் போடுற சாமானத்தெல்லாம் போட்டுக்கலாம், போட்டு அடிக்கலாம். 1 கப்பு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வரமிளகாய் 11 மிளகாய், பூண்டு வந்து 20 பல், பட்டை கொஞ்சம் 4 துண்டு, சின்னதாக 4 துண்டு. 4 துண்டு பட்டை, சோம்பு 1 ஸ்பூனு, 3 துண்டு இஞ்சி,
போதுமான உப்பு. கருப்பெலாம் இருந்தாலும் ஒரு பிடிச்சி பிடி அந்த இஞ்சி கொட்டு இரு உள்ள தெளிக்கட்டில் போடு போடு அப்படியே அது பார்க்கலாம். எல்லாம் வெங்காயம் மிளகாயம் எல்லாமே ஒன்றா போட்டு ஆட்டிக்கலாம். போதுமான தண்ணி லேசாக தெளிச்சிக்கலாம். பிரியா ஐயா இன்னொரு 4 திருப்பு நான் போய் கீரை பண்ணிக்கிட்டு வரேன். சரி ஐயா. செங்கீரை ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி இப்படி வீட்டுக்கிட்டு போட்டிங்கன்னா இப்படி வீசி விட்டால் நல்லா முளைச்சிக்கு வேணுங்கிற போது கிள்ளிக்கலாம். நாங்கள் 5-6 நாள் அதை பிடிங்கி அறுத்தாச்சு. கீரை பாரு எப்படி இருக்குதுன்னு பாரு. இது செங்கீரை. பிடிங்கி எடுத்துக்கலாம். கொள்ளு வடைக்கு கொஞ்சம் கணக்காக போட்டால் போதும். ஒரு பிடிச்சி போட்டால் போதும். போகலாம் வா ராசிக்கலாம் வா. கீரையை அலாசி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தேவை அதையும் அலாசி எடுத்துக்கலாம். கண்ணே ஐயா அந்த கீரை ஏறி நான் வலிச்சிட்டு வரேன். சரியா ஐயா. நல்ல நெவுன்னு மை வேணும். இது வலிச்சு போடுறதுக்கு கொண்டா ஒரு தரேன். நல்லா மஞ்சள் வச்சு மேலே வலிச்சு எடுத்துக்கலாம். நெவு மஞ்சள் வச்சு ஆட்டவா பாரு எப்படி மணக்குதுன்னு. கொள்ளு ஆட்டி எடுத்தாச்சு. கீரை கட்டி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அரிஞ்சு வச்ச செங்கீரை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுக்கலாம். பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிரியா அந்த அடுப்பத்தையே நல்லா கலந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொடு. கொட்டி பிணையும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பாப்பா எண்ணெய் ஊற்று. அந்த நாளத்து பழமொழி இளச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொல்லுன்னு சொல்லுவாங்க. கொள்ளு வந்து உடம்பை குறைக்கும், தேவையில்லாத கொழுப்பை குறைக்கும். வேவித்துங்களாம் வடை சுட்டு திங்கலாம். உடம்பு குறைக்கிறது மட்டுமல்ல, கொள்ளில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது.
ஏன்னா அடுப்பு இப்படி போயிடுது. எண்ணெய் காஞ்சி போச்சு, வடையை போட்டுக்கலாம். நீங்கள் வேணுமுன்னா தட்டி போட்டுங்க, நான் சின்ன சின்ன வடையே போடுறேன். இப்படி போட்டுக்கிட்டா 2 நாளைக்கு எண்ணெய் வச்சுருக்கலாம். நல்லா திருப்பி எடுக்கணும் வேவிட்டு. சரியாயா. வெங்காயம் உள்ள போட்டு ஆட்டுன்னு தரணும், நல்லா பசை வரும். உள்ள இருக்கிற கீரையெல்லாம் வேகணுமில்ல. அப்படியே எனக்கு ஒன்று கொடுக்கும். இந்த போனக்கண்ணே இந்த சிபிசா. ஆ 3 கொத்து கருப்பிலாம் தலை. வா வா எடு மேலே. தம்பி எங்கடா விளையாட போயிட்டீங்க? ஒடியாங்கடா, ஒடியாங்க ஒடியாங்க. கொல்லு வடை ரெடி, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணே. அது சூப்பராக இருக்குதாயா? உனக்கு சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குதா? சரி. கொள்ளுவடை நல்லா இருக்குதாயா? நல்லா இருக்குதா? உங்களுக்கு அருமையாக இருக்குது. அது ருசியாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அப்படி பஞ்சாட்டம் இருக்குது பாரு கொல்லு வடை. பொருள் நல்லா பஞ்சு வேறிக்குது. எவ்வளோ மனமாக இருக்குது தெரியுமா கொல்லு வடை? நல்லா ரொம்ப ருசியாக இருக்குது. கும்கும்னு மணக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. கொல்லு வடை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க. கொள்ளு சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நம்ம வலுவு. கொள்ளு வந்து அடிக்கடி சேர்த்துக்கிங்க. வடை சுடலாம், குழம்பு வச்சு திங்கலாம், ரசம் வச்சு குடிக்கலாம், வேவிச்சு திங்கலாம். எந்த வகையிலையும் கொள்ளு சேர்த்துக்கிங்க. ஏன்னா நம்ம மொல்ல மாத்தான மல்ல முடியும், கல்லுலாகவா? இப்படி நசுக்கி அப்புறம் ஊற வச்சு அப்புறம் தான் முழுங்குவேன். அவளுக்கு அழுவாக இருந்தாலுமே